ஓகே. குட் மார்னிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஏஜ் ஆஃப் சாசர். இது யூஜிடிஆர்பி ஆர் நெட் எக்ஸாம் ஆர் டிஆர்பி, நீங்க எந்த எக்ஸாமா இருந்தாலும் சாசரை பத்தி நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒவ்வொரு ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு டாப்பிக்கை ரெண்டா டிவைட் பண்ணிக்குவோம். இட் இஸ் ஒன்லி கன்சர்ன் ஃபார் த யூஜிடிஆர்பி தான். நீங்க நெட் கேண்டிடேட்ஸ் ஆல்சோ அண்ட் டிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ் யாருனாலும் நீ கேன் யூஸ் இட். ஆர் இட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எது யாருனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பார்ப்போம். ஏஜ் ஆஃப் சார்ஜர் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு அந்த ஏஜ் தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட், ஏஜ் ஆஃப் சார்ஜர் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் பீரியட் நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ் பீரியட்ங்கிறது இங்கிலீஷ்ங்கிறது பீரியட் அது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஈஸியா உருவான லாங்குவேஜ் கிடையாது. நமக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்டன் பீப்புள் எல்லாருமே வந்து ட்ரைபலா தான் இருந்திருக்காங்க. அண்ட் தென் செலட்ஸா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா இட்டாலி, பிரெஞ்சு இந்த லாங்குவேஜ் எல்லாம் வர வர அவங்களுடைய அந்த இங்கிலீஷ் ஸ்டாண்டர்டுங்கிறது மிக்ஸ்ட் அப் ஆக ஆக தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ங்கிறது உருவாயிருக்கு. ஸோ இங்கிலீஷ் இஸ் அ ஹைபிரிட் லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்ச மாதிரி. ஸோ இங்கிலீஷ் பீரியட் மொத்தம் நம்ம மூணா பிரிக்கலாம்னு சொல்ல வராங்க. ஆங்கிலோ சாக்ஷன் பீரியட், மிடில் இங்கிலீஷ் பீரியட் அண்ட் மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட் நம்ம சொல்றோம். இது மாதிரி இங்கிலீஷை மூணா பிரிக்கும் போது சாசரை இந்த ஒரு ஏஜுக்குள்ள நம்ம கொண்டு வரணும். அப்போதான் என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ இந்த இங்கிலீஷ் பீரியட்னு பார்த்தோம் அப்படின்னா லிட்ரேச்சருக்கே ஃபர்ஸ்ட் ஒரு கிரவுண்ட் ஒரு சீடு மாதிரி ஒரு சீட் ஆஃப் லிட்ரேச்சர் ஸ்டார்ட் ஆனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பியோவுல்ஃப் அப்படிங்கிற அந்த எபிக் தான். இந்த எபிக் வந்து பார்த்தோம்னா இது எழுதினவங்க யாரு அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயில்ஸும் நமக்கு தெரியாது. பியோவுல்ஃப் அப்படிங்கிற ஓல்டு எபிக் மட்டும் நம்ம கையில கிடைச்சிருக்கு. இதுதான் நம்மளுடைய ஆங்கிலோ சாக்சன் பீரியடோட ஒரு ப்ராமினன்ட் அண்ட் ரிமார்க்கபிள் ஒர்க்னு கூட நம்ம சொல்லலாம். இப்படிதான் இங்கிலீஷ் பீரியட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஒரு as soon as possible இங்கிலீஷ் பீரியட் முடியுது. ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட் விச் மீன்ஸ் தட் ஆங்கிலோ சாக்சன் பீரியட் வந்து ஃபுல்லா முடியுது. அப்போ யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா நார்மன் கான்கொஸ்ட் பண்றாங்க 1066ல. அதோட ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட் முடியறதுனால இது எப்படி ஒரு பிகினிங்கா மாறுதுன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ பிகினிங் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ் பீரியடாவும் மாறுது. இது எப்படி இருக்குன்னா மாடர்ன் இங்கிலீஷ் பீரியடா என்ன ஆகுதுன்னா மாற ஆரம்பிக்குது. யார் இந்த நார்மன் கான்கொஸ்ட்ல வந்து கான்கவர் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா வில்லியம் த கான்கவர்னு சொல்ல வராங்க. ஸோ நம்ம சாசர் வந்து அவருடைய டேக் நேம் அவருடைய ஸ்பெஷல் நேம்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட்னு சொல்ல வராங்க. ஏன் நம்ம இது இப்படி சொல்றோம்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டங்கள்ல லாட்டின் பிரெஞ்சு பேசினா மட்டும்தான் இந்த பிரெஞ்சு லாட்டின் பேசினாதான் ஒரு மிகப்பெரிய ஹைஃபையா இருந்த சமயத்துல ஈஸ்ட் மிட்லாண்ட் டைலக்ட் இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அஸ் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸ்ட் மிட்லாண்ட் டைலக்டை இவர் தான் என்ன பண்ணிருக்காருன்னா பயங்கரமா பாப்புலரைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ங்கிறது எழுத்துப்பூர்வமா இவர் எழுத ஆரம்பிக்கும் போது இன்னுமே அது ரொம்ப ஃபிளரிஷ்டா மாற ஆரம்பிக்குது. இவரோட டைட்டில்ஸ் எல்லாம் பாருங்க. த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ், த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் பொயட்ரி, மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரினைசன்ஸ், ஈவினிங் ஸ்டார் ஆஃப் மெடிவல். இந்த மாதிரி இவருக்கு நிறைய சிறப்பு பெயர்களும் வந்து அந்த டைம்ல கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு நம்ம வந்து சாசரை வந்து படிக்காம லிட்ரேச்சர் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு தொட முடியாது நீங்க. பிகாஸ் ஒரு யூஜில பாத்தீங்கன்னா கூட சாசர் தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஏஜா கொடுத்திருப்பாங்க. ஹி வாஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் அண்ட் ப்ராமினன்ட் ரைட்டர்ஸ் இன் இங்கிலீஷ் பீரியட், இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்து ஜெஃப்ரி சாசரோட பார்ன் இயர் வந்து பாத்தீங்கன்னா 1300 to 1400 நாட் எட் கன்ஃபார்ம். ஒரு அரௌண்ட் இயர்ல தான் நம்ம படிப்போம். இவரு டைம்ல இவரு பிறக்கும் போது மொத்தம் கிட்டத்தட்ட 3 பீரியட் ஆஃப் கிங்கையும் இவர் பார்த்துட்டு வந்திருக்காரு. அந்த டைம்ல நிறைய பொலிட்டிக்கல் ட்ராமாவும் வர வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய 100 இயர்ஸ் ஆஃப் வார், பேட்டில் ஆஃப் பிளேக் இது எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இவர் வந்து எட்வர்டு கிங்கா இருக்கு, எட்வர்டு தேர்ட் கிங்கா இருக்கும்போது பார்ன் ஆயிருக்காரு. வாழ்ந்தது வந்து பார்த்தா ரிச்சர்டு செகண்ட் இருக்கும்போது லிவ்ட் ஆயிருக்காரு. தென் இவர் இறக்கும் போது கடைசியா யார் இருந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிங்கா ஹென்றி த ஃபோர்த். இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? இஆர்சி அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இஆர்ஹெச் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எட்வர்ட் ரிச்சர்ட் ஹென்ரின்னு சொல்ல வரலாம். தென் இவர் கோட் போயிட்டா இருந்திருக்காரு. அட் த ஏஜ் ஆஃப் 17ல இவரோட பேட்ரனான ஜான் ஆஃப் கண்ட் அப்படிங்கிறவருக்கு பேஜ் பாயாவும் இருந்திருக்காரு. இவரோட ரைட்டிங்க இவரோட ஒர்க்ஸை நம்ம பார்க்கும்போது 3 பீரியடா நம்ம பிடிக்கலாம். ஒன்னு பிரெஞ்சு பீரியட், ஒன்னு இட்டாலியன் பீரியட், ஒன்னு இங்கிலீஷ் பீரியட். இந்த 3 பீரியடுமே மிகப்பெரிய முக்கியத்துவம் இவருக்கு தான் இருக்கு. பிகாஸ் இவர் தான் வந்து இப்போ நம்ம பார்த்திருப்போம். நம்ம ஷீ புக்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம். ரினைசன்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒரிஜினலி ஃப்ரம் இட்டாலி அப்படின்னு பார்த்திருப்போம். இட்டாலியில தான் முதல்ல வந்திருக்கு. சாசர் நிறைய ரைட்டர்ஸ் கூட டான்டேவோட, பொக்காஷியாவோட இவங்களோட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கும் போது தான் இட்டாலியில ஸ்டார்ட் ஆன ரினைசன்ஸ், ஆஸ்கிங் டவுட்ஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் ஆல் ஃபீல்ட்ஸ் இது எல்லாமே இங்கிலீஷ்குள்ள வரதுக்கு முக்கியமான காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா சாசர் தான். நிறைய இன்வென்ஷன், நிறைய டிஸ்கவரிஸ், பிரிண்டிங் பிரஸ் இது எல்லாமே வந்ததுக்கு காரணமே சாசரோட மிகப்பெரிய பங்கு இருக்குன்னு சொல்ல வராங்க. அப்படி இவர் பிரெஞ்சுல இருக்கும் போது இட்டாலியில இந்த மாதிரி நிறைய அபிஷியலா மீட் பண்ணும் போதுதான் அந்த லாங்குவேஜ்ல இருக்க மிகப்பெரிய புக்கை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல மிக ஃபேமஸா கொண்டு வந்திருக்காரு. அப்போ சாசர் நீங்க எக்ஸாமுக்கு படிக்கிறதுனா இவர் பீரியட 3ஆ படிச்சு இதுல இருக்க ப்ராமினன்ஸ் புக்கை நீங்க ஓரளவுக்கு படிச்சிருந்தீங்கன்னாவே நம்ம கொஸ்டினை ஈஸியா டேக்கிள் பண்ணிக்க முடியும்.
நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அவரோட பிரெஞ்ச் பீரியட். பிரெஞ்ச் பீரியட்னாவே நம்ம 2 புக், மொத்தம் 3 புக் இருக்கு. ஒன்னு ரொமான்ஸ் ஆஃப் த ரோஸ், ஒன்னு புக் ஆஃப் டச்சஸ், இன்னொன்னு இந்த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் ஆர் பார்லிமெண்ட் ஆஃப் பேர்ட்ஸ்னு சொல்லலாம். பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 2 புக் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் ஆஃப் ரோஸ். இந்த ரொமான்ஸ் ஆஃப் ரோஸ் அப்படிங்கிறது இங்கிலீஷோட ஒரிஜினல் டைட்டில். பட் இது பிரான்ஸ்ல தான் பிரெஞ்ச் லாங்குவேஜ் தான் எடுத்திருக்காங்க. அதோட லாங்குவேஜ் ரொமான்ட் ஆஃப் த ரோசி அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு பிரெஞ்ச் போம். அண்ட் தென் இது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரெஞ்ச் போமோடைய ஒரிஜினல் ரைட்டர்ஸ் பேருமே கல்மா டி லாரஸ் அண்ட் ஜீன் மீ டியான். இதுல வந்து கல்மி வந்து ஒரு விமனை பத்தி டிஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் இருக்கும். இந்த ரொமான்ஸ் ஆஃப் த ரோஸ்ல ஒரு ரைட்டர் விமனை பிரைஸ் பண்ணி பேசியிருப்பாரு, இன்னொரு ரைட்டர் விமனை வந்து ரொம்ப சட்டைரைஸ் பண்ணி மார்க் பண்ணி மிஸ்ஆஜினிக் கான்செப்ட்ல எழுதியிருப்பாரு. இந்த பிரெஞ்ச் பீரியட்ல வந்து ரொமான்ஸ் ஆஃப் த ரோஸ் வந்து ஆக்டோ சிலபிக்ல எழுதியிருக்காங்க. இந்த கண்டிப்பா என்ன சிலபிக்ல எழுதியிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை நல்லா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் புக் என்னன்னு பாத்தீங்கன்னா புக் ஆஃப் டச்சஸ். பிரெஞ்ச் பீரியட் மோஸ்ட் ஃபேமஸ் புக்னு சொல்லலாம். நமக்கு நல்லாவே தெரியும், இதுவும் ஆக்டோ சிலபிக்ல தான் எழுதியிருக்காங்க. அப்ப பிரெஞ்ச் பீரியட்னாவே நீங்க கண்ணை மூடிட்டு போட்டணும், வர 2 புக்குமே ஆக்டோ ஆக்டோ. ரொமான்ஸ்ல வர ஓ, இந்த புக்ல வர ஓ. புக் ஆஃப் டச்சஸ் ஆக்டோ சிலபிக்ங்கிற ஒரு ட்ரிக்கை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த புக்கோட இன்னொரு பேர் என்னன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா ட்ரீம் ஆஃப் சாசர்னு சொல்ல வராங்க. இது ஒரு பிரெஞ்ச் போம் தான். ஏன் இதை நம்ம ட்ரீம் ஆஃப் சாசர்னு சொல்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இதுல நரேட்டரான சாசர் என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கதை ஸ்டார்ட் ஆகுறது எப்படின்னு பாத்தீங்கன்னா சாசர் வந்து ஒரு 8 இயர்ஸா தூங்காம இருந்திருப்பாரு. ஓகேவா? ரொம்ப நாளா அந்த நரேட்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கும். அப்படி தூங்கும் போது 8 இயர்ஸ்லாம் வந்து அந்த தூக்கத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. உடனே ஓவிடோடைய ஒரு புக் எடுத்து வாசிப்பாரு. ஓவிடோட மெட்டபாசிஸ் அப்படிங்கிற புக் எடுத்து வாசிக்கும் போதே நரேட்டர் என்ன ஆயிருன்னு பாத்தீங்கன்னா தூங்க ஆரம்பிச்சிடாரு. இந்த தூக்கத்துல தான் இந்த கதை நடக்கிற மாதிரி கொண்டு போறாங்க. இந்த கதையில என்ன ஆகுனா ஒரு நைட் வந்து தன்னோட ஒய்ஃப என்ன பண்ணிடுவான்னு பாத்தீங்கன்னா நைட் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பான்னா செஸ் விளையாண்டுட்டு இருப்பா. செஸ் விளையாண்டுட்டு இருக்கும் போது தன்னோட ஒய்ஃப வந்து அந்த பேட்டில்ல அந்த செஸ்ஸோட கேம்ல வந்து என்ன பண்ணுவான் தன் ஒய்ஃபை இழந்துடுறான். இந்த கான்செப்ட வச்சுதான் என்ன எழுதியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா புக் ஆஃப் டச்சஸ் இவர் எழுதியிருக்காரு. இது எதுக்காக எழுதினாரு, வை ஹி ரைட் திஸ் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இவரோட பேட்ரன் இருக்காரு பாத்தீங்கன்னா ஜான் ஆஃப் கண்ட். அவரோட ஒய்ஃப் வந்து அன்பார்ச்சுனேட்டா சில பல ரீசன்னால பிளான்ச்சி அவங்க இறந்து போயிடுறாங்க. தன்னோட பேட்ரன் ஐஸ் வைக்கிறதுக்கு விதமா தன்னோட பேட்ரனை வந்து கன்சோல் பண்ற விதமா இந்த புக் எழுதியிருக்காரு. அந்த நைட் வந்து இந்த கதையில வர நைட் எப்படி வந்து செஸ் விளையாடமோ தன் ஒய்ஃபை வந்து அந்த ஃபார்ச்சூனுக்கோ எப்படி வந்து தன் ஒய்ஃப் வந்து இழந்துருவான். அப்போ அவன் மீட் ஆனா இல்லையா அப்படிங்கறத இந்த கதையோட மொத்த கான்செப்டுமே. நெக்ஸ்ட் புக் இட்டாலியன் பீரியட். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரெஞ்ச் பீரியட் அப்படிங்கிறது ரொமான்ஸ் ஆஃப் த ரோஸ் அண்ட் புக் ஆஃப் டச்சஸ். இது ரெண்டுமே ஆக்டோ சிலபிக் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் இட்டாலியன் பீரியட். இட்டாலியன் பீரியட்ல வர 2 புக் ரொம்ப ரொம்ப ப்ராமினன்டான புக் என்னன்னு பார்த்தா மொத்தம் 3 புக் இருக்கு. 3 புக்ல 3மே ரொம்ப ப்ராமினன்ட் தான். ஹவுஸ் ஆஃப் ஃபேம், ட்ராய்லஸ் அண்ட் கிறிஸ்டியே, தி லெஜெண்ட் ஆஃப் குட் விமன். இது 3மே முக்கியமான புக். அப்ப பிரெஞ்சுல 3 அண்ட் தென் இட்டாலியிலயும் 3. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற புக் தான். இது ஒரு ட்ரீம் அலிகரி. மோஸ்ட் ஆஃப் தம் பாத்தீங்க அப்படின்னா சாசரோடது எல்லாமே கான்செப்ட் வந்து ட்ரீம் அலிகரியா தான் இருக்குன்னு சொல்ல வராங்க. இதுவும் ஆக்டோ சிலபிக். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ரொமான்ஸ் ஆஃப் த பிரெஞ்ச் பீரியட்ல வர அந்த 2 புக்கும் இட்டாலியன் பீரியட்ல வர இந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேம் இது 3 மட்டும் தான் ஆக்டோ சிலபிக். மத்த எல்லாமே வேற வேற சிலபிக்ல எழுதியிருப்பாரு. சோ ரொமான்ஸ் ஆஃப் த ரோஸ் அண்ட் தென் புக் ஆஃப் டச்சஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் ஃபேம் இது 3மே ஆக்டோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த புக்கோட இன்ஃபுளுன்ஸ் யார்கிட்ட எழுதியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா போத்தியஸ் அப்படிங்கிறோட கன்சல்டேஷன் ஆஃப் பிலாசபி வந்து எழுதியிருக்காரு. இதோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா சாசர் தூங்கிட்டு இருப்பாரு. ஒரு ஈகிள் வந்து அவர் வந்து என்ன பண்ணா டெம்பிள் ஆஃப் கிளாஸ் கொண்டு போய் விட்டுரும். அங்க எப்படி அவர் சர்வை பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி அந்த கதை இருக்கும். இந்த கதையை ஃபேஸ் பண்ணி நிறைய ரைட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஜான் லிங்கேட் அப்படிங்கிற டெம்பிள் ஆஃப் கிளாஸ் அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு. அலெக்சாண்டர் போப் வந்து பாத்தீங்கன்னா இந்த டெம்பிள் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற புக் எழுதியிருப்பாரு. இது எல்லாமே இந்த மாதிரி கூட எக்ஸாம்ல அடாப்டேஷன்ஸ் கேட்கலாம். சோ அதை நல்லா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் புக் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ராய்லஸ் அண்ட் குருசிடே அப்படிங்கிற புக். இந்த ட்ராய்லஸ் அண்ட் குருசிடா புக் யாரு என்ன கான்செப்ட்னு பாத்தீங்கன்னா ட்ராய்லஸ் வந்து ஒரு உண்மையான கணவனா இருப்பான். குருசிடா வந்து ஏமாத்திட்டு போயிருங்கிற மாதிரி இதை கொண்டு போயிருப்பாங்க. இந்த கதையா மாடல் வச்சு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டான்டே கூட குருசிடா வந்து இன்ஃபெர்னோல கஷ்டப்பட்டானா எப்படியெல்லாம் இருக்கும், எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாங்க மாதிரி எழுதியிருப்பாங்க. இன்ஃபெர்னோ மீன்ஸ் ஹெல். டான்டேவோட டிவைன் காமெடில மொத்தம் 3 லைஃப பத்தி பேசியிருப்பாங்க. ஒரு ஒரு மனுஷனோட ஜேர்னில பர்காட்ரியோ, பாரடீசியோ அண்ட் இன்ஃபெர்னோங்கிற 3 ஜேர்னில இந்த குருசிடா ஹெல்லுக்கு போய் எவ்வளவு கஷ்டப்பட்டா இன்ஃபெர்னோல ஒரு மிசாஜினிக்
வியூல எழுதியிருப்பாரு. மிசாஜினிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒன் ஹூ சட்டைரைஸ் த விமன், ஒன் ஹூ டீக்ரேட் த விமன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இதோட மாடல் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்காஷியோட பில்லஸ்ட்ரோ அப்படிங்கிற புக்ல இருந்து எடுத்திருக்காரு. இது நான் சொன்ன ஆல்ரெடி நான் சொன்னேன் மிசாஜினிக் பெர்ஸ்பெக்டிவ்னா என்னன்னு சொல்லி. இந்த புக்கை இவருக்கு யாருக்காக டெடிகேட் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட பேட்ரனான ஜான் ஆஃப் கவர்த்தை டெடிகேட் பண்றாரு. இது ஒரு செகண்ட் லாங்கஸ்ட் போம்னு சொல்ல வராங்க. அப்போ இது செகண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன தேர்ட் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் போம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேண்டபரி டேல்ஸ். செகண்ட் லாங்கஸ்ட் போம் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ராய்லஸ் அண்ட் குருசிடே. தேர்ட் லாங்கஸ்ட் போம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தி லெஜெண்ட் ஆஃப் குட் விமன். இதுவும் எக்ஸாம்ல கேட்பாங்க. சோ நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க தி லெஜெண்ட் ஆஃப் குட் விமன். இந்த புக் எதுக்காக எழுதியிருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னா போன புக் இதே இட்டாலியன் பீரியட்ல என்ன புக் எழுதியிருக்காரு ட்ராயல்ஸ் அண்ட் குசிடால விமனை வந்து மிசாஜினிக் பெர்ஸ்பெக்டிவ்ல எழுதும் போது நிறைய கிரிட்டிசம் அவர் மேல வைக்கப்படுற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். அதை கான்சென்ட்ரேட் பண்றதுக்காக அதை வந்து அப்படியே வழி மாத்தி விடுறதுக்காக என்ன பண்ணிருப்பாரு தி லெஜெண்ட் ஆஃப் குட் விமன். குட் விமனை பத்தி நான் எழுதுவேன். ஐ கேன் ஏபிள் டு ரைட் த குட் விமன் பீப்புள் ஆல்சோ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல எழுதியிருப்பாரு. ஹி பிளான்ட் 19 புக்ஸ் 19 புக் எழுதணும்னு நினைப்பாரு. பட் அவர் வந்து 10 புக்கை மட்டும் தான் அவர் கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. 9th புக் ஃபுல்லா எழுதியிருப்பாரு. 10th புக் வந்து அவர் கம்ப்ளீட் பண்ண முடியாது. பாதியிலேயே முடிச்சிரும். பேலண்டோட் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த ஜான்ரா? ஜான்ராஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேலிண்டோட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு புக்கை பெர்ஸ்பெக்டிவோட மாத்தி எழுதியிருப்பாரு. லைக் ட்ராயல்ஸ் அண்ட் குருசிடால பாத்தீங்கன்னா பெண்ணை வந்து ஒரு மிசாஜினிக் பெர்ஸ்பெக்டிவ் எழுதியிருப்பாரு. அதை கன்சோல் பண்ற விதமா நான் அப்படி மட்டும் எழுத மாட்டேன், லெஜெண்ட் ஆஃப் குட் விமனை பத்தி எழுதுவேன்னு சொல்லி இதை வந்து ஆப்போசிட் எழுத விச் மீன்ஸ் 2 புக் இருக்கும். முன்னாடி சொன்ன புக்குக்கும் அடுத்து எழுதுற புக்குக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அதுக்கு பேர் தான் பேலண்டோட் ஒர்க்னு சொல்ல வராங்க. இந்த லெஜெண்ட் ஆஃப் குட் விமன்ல எதை பத்தி பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில இருக்க நிறைய முக்கியமான ரொம்ப ரொம்ப ஒரு ப்ராமினன்டான விமனை பத்தி எழுத பிளான் பண்ணிருப்பாரு. கிளியோபாட்ரா எழுதியிருப்பாங்க, லுக்ரீசியா எழுதியிருப்பாங்க, நிறைய பெண்களை பத்தி ரொம்ப பிரைஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. அது நீங்க வேணும்னா யூ கேன் கூகுள் பண்ணிக்கோங்க. இதுதான் தேர்ட் லாங்கஸ்ட் ஒர்க். இது வந்து டெக்கா சிலபிக்ல எழுதியிருக்காரு. அப்ப ரொமான்ஸ் ஆஃப் த ரோஸ் அண்ட் தென் என்ன மொத்தம் புக் ஆஃப் டச்சஸ். இது ரெண்டுமே பிரெஞ்சு பீரியட்ல வருது. இது எது ஆக்டோ சிலபிக்ஸ். அண்ட் தென் இட்டாலியன் ஒர்க்ல வர ஹவுஸ் ஆஃப் ஃபேமி என்ன பண்ணிருப்பாருன்னா ஆக்டோ சிலபிக். ட்ராய்லஸ் அண்ட் குருசிடால என்ன எழுதியிருப்பாருன்றத பாத்திரலாம் ஒரு டைம். ட்ராயல்ஸ் அண்ட் குருசிடால வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைம் ராயல் எழுதியிருப்பாரு. நான் அதை சொல்றேன். மிஸ் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ரைம் ராயல் யூஸ் பண்ணிருப்பாரு. ரைம் ராயல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல சாசேரியன் ஸ்டான்ஸாவே எழுதிடுறாரு. இதை எழுதி முடிச்சோடனே இந்த நம்ம படிச்சிருக்கோம். நம்ம காலேஜ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. கிங் வந்து அதை யூஸ் பண்ணதுனால அதை வந்து கிங்கே யூஸ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறதுனால அது ரைம் ராயலா மாறிடுது. பட் லெஜெண்ட் ஆஃப் குட் விமன் பாத்தீங்க அப்படின்னா எப்படி எழுதியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா இது டோட்டலா வேற மாதிரி இருக்கும். நம்ம பார்த்த 3க்கும் டெக்கா சிலபிக்ல எழுதியிருக்காரு. டெக்கா சிலபிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ஹீரோயிக் கப்லன்னு சொல்ல வரா. இவர் இதை தான் ஃபர்ஸ்ட் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு. இப்ப எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்கன்னா டெக்கா சிலபிக்ஸ் ஆர் ஹீரோயிக் கப்லெட் எந்த புக்ல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா யூ ஷுட் நோ எதிர எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லெஜெண்ட் ஆஃப் குட் விமன்ல எழுதியிருக்காங்கன்னு சொல்ல வராங்க. ஒரு விமனை குளோரிஃபை பண்ணி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேண்டபரி டேல்ஸ். இதுல நிறைய இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் இருக்கு. நான் இது 2 டிவைட் பண்ணி உங்களுக்கு சொல்லி தரேன். கேண்டபரி டேல்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் போம்னு பார்த்தோம். அப்போ கேண்டபரி டேல்ஸ எதில் எழுதியிருக்காருன்னு பார்க்கலாம். ஓகே. கேண்டபரி டேல்ஸையும் அண்ட் தென் லெஜெண்ட் ஆஃப் குட் விமனையுமே இவர் எதில் எழுதியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா டெக்கா சிலபிக்னு சொல்லலாம் ஆர் ஹீரோயிக் கப்லெட்னு சொல்லலாம். இது என்னன்னா ஒரு பில்கிரிம்ஸ் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா தன் மக்களுக்காக உயிரையே வந்து தியாகம் பண்ண தாமஸ் பெக்கெட்டோட இந்த ஸ்ட்ரைன் ஆஃப் தாமஸ் பெக்கெட் கேண்டபரியில வந்து அவங்கள பரி பண்ணியிருப்பாங்க. அவரை செலிப்ரேட் பண்ற விதமா என்ன பண்ணிருக்காருன்னா இவர் வந்து இவங்க ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து அந்த பில்கிரிமேஜ் புனித யாத்திரை போறாங்க. அந்த யாத்திரையில இவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க அப்படிங்கறது அந்த கேண்டபரி டேஸோட மொத்த கதையும். இவர் எப்ப மார்டையர்ட் ஆகுறாருன்னு பாத்தீங்கன்னா 1170ல வந்து மார்டையர்னா ஒன் ஹூ சாக்ரிஃபைஸ் த லைஃப் ஃபார் த பீப்புள் ஆர் சர்ச் ஆர் காட் அப்படி சொல்லிக்கலாம். இதோட இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹியூமன் காமெடின்னு சொல்ல வராங்க. சரி இப்ப இதற்கு ஃபேக்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். மொத்தம் எத்தனை பில்கிரிமேஜ் போயிருக்காங்க அப்படின்னா 31 பில்கிரிம்ஸ் போயிருக்காங்க. இந்த 31 பில்கிரிம்ஸ்ல 30+1 நம்ம வச்சுக்கலாம். 30ங்கிறது சார்சரோட சேர்த்து 30. இந்த 1 அப்படிங்கிறது இவங்க எல்லாத்தையும் ஹோஸ்டா கூட்டிட்டு போற ஹாரி பெய்லின்னு சொல்ல வராங்க. அப்போ எக்ஸாம்ல எத்தனை பில்கிரிம்ஸ் கேட்டாங்கன்னா 30+1 நீங்க 31 ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸப்ட் ஹாரி பெய்லி 30 சார்ஸரோட சேர்த்து. ஹாரி பெய்லிங்கிற ஹோஸ்ட் அவர் தான் இவங்க எல்லாத்தையும் வழி நடத்திட்டு கொண்டு போறாங்க. அவங்க வரும்போது +1 மாறு 31. ஓகே தென்